2 நாளா பாப்பா ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. காலையில எந்திரிச்சு பண்ணி குடுத்துட்டு இருக்க முடியாது. சரி நான் அப்புறமா பண்ணி வைக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு அது முளைச்சும் போயிடுச்சு. சரி இன்னைக்காச்சும் பண்ணி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த மாதிரி நீளமா இருக்க கிழங்கு தான் நல்லாயிருக்கும். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மறுபடியும் தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா கிளாத்ல தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் 2, 3 பேர் எத்தனை மாசம்னு கேட்குறீங்க. இப்பதான் 3 கம்ப்ளீட் ஆகி 4 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போதான் கார்டு டெஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயுமே 4 மாசம் ஆயிடுச்சு. நாட்கள் வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் பேட்ச் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா சால்ட் பெப்பர் சேர்த்தோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு கூட நேரம் இருக்குது. ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.